ஏண்டி தாங்க இன்றைக்கி எல்லோரும் தனித்தனியாக படுத்து கிடக்குறீங்க? சம்மந்தமே இல்லாமல் ஆளுக்கு ஒரு தசையாக இருக்கீங்க. இங்கே பாருங்கள், அலைமேலு பழனிக்கு கீழே படுத்துருக்கு. அதோட புள்ள இங்கே ஒன்று படுத்துருக்கு, அங்கே ஒன்று படுத்துருக்கு. உடுக்க அங்கே படுத்து கிடக்கு. அதோட புள்ள 2 இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல. யாருமே இன்றைக்கி அவங்கவுங்க புள்ளியோட படுக்கல, அவங்களோட அம்மாவோட படுக்கல. எல்லாம் தனித்தனியாக படுத்துருக்கானுங்க. என்னாச்சுன்னு தெரில. நெத்தி வேலை தான்ப்பா. நெத்தி வேலையும் எங்கே? அது பிள்ளை 2 எங்கே இருக்குன்னு தெரிலடா. அதுவும் தனியாக தான்டா கிடக்கு. இங்கே வருங்க, என் தாலாட்டு தங்கந்தாங்க. என் தாலாட்டு குடும்பம் மட்டும்தான் உள்ளார கொட்டாயில் இருக்காங்க. ஒரு பையன் கூட கேட்டிருந்தாங்க தாலாட்டோட ஃபேமிலியை காட்டுங்க அப்படின்னு. இவங்க தான் தாலாட்டோட ஃபேமிலி. இப்போ போட்ட ஒத்த குட்டி, முன்னாடி போட்ட 4 குட்டியில் ஒரு குட்டி இறந்து போயிட்டா. மீதி 2 குட்டி பொட்டை குட்டி இருக்கான். ஒரு குட்டியை வந்து கிடா குட்டியை கொடுத்தாச்சு. இந்த 9 ஆடு கொடுத்தோம் இல்லையா, அதோட கொடுத்தாச்சு. இவங்க மட்டும்தான், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இந்த கொட்டாயில் இருக்காங்க. இவங்க தான் ஒன்றா படுத்துருக்காங்க. மீதியெல்லாம் பாருங்கள், அழகி வந்து இங்கே படுத்து கிடக்கு. இவங்க வந்து அவங்க அம்மாவோட தூங்கிட்டு இருக்காங்க. மயிலும் அதுமாரி தாங்க. மயிலோட பிள்ளைய பாருங்கள், அவங்க ஃபேமிலியோட அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ போட்ட 2 பிள்ளை, முன்னாடி போட்ட 2 பிள்ளை, அவங்க 4 பிள்ளையோட அவங்க படுத்துருக்காங்க. மயிலே, அண்ணாடி தங்க தூங்குறீங்களா? சுகமாக தூங்குறாங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து. இது எப்படி தூங்குது பாருங்க. கால் எங்கள் வயிற்றில் இருக்குது. தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு அம்மா மேலே சாஞ்சிட்டு தூங்குறாங்க ஜம்முன்னு. இவன் வந்து எத்தனை குட்டி போடுவான்னு தெரியல. போன நட ஒரு குட்டி போட்டான். இந்த நட எத்தனை குட்டி போடுவான்னு தெரியல. வயிறை பார்த்தா பெருசாக இருக்குது, அடக்க முடியல ஆளுக்கு வேற. பார்ப்போம் எத்தனை குட்டி போட்டாலும் ஆட்டுக்கும் குட்டிக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போட்டானா சரி. மயிலோட தங்கம், மயிலோட தங்கம். எவனை பாருங்கள், நம்ம நெத்தி செத்து போயிட்டான்னு சொன்னோம் இல்லையா, அது கூட பிறந்தது தான் அது. 2க்குமே பேர் 100 கிராம் தான் வச்சுருந்தோம். அது அண்ணா இல்லாமல் எப்படி சோகமாக இருக்குது பாருங்கள். தங்கம், தங்கப்பிள்ள, அது மூஞ்சி பாருங்களேன். அது அம்மாவும் இல்லையா, அது கூட பிறந்ததும் இல்லையா. எல்லாம் வேறு முட்டுவானுங்க. இது வேறு சின்ன பிள்ளையாச்சா, முட்டுவானுங்க யாரும் இல்லைன்ட்டு. அது என்னத்த சொல்கிறது. சரிடி பட்டோம். எங்கே போனான் அண்ணன்? எங்கடி போனா? என் தங்கத்தை விட்டுட்டே. சின்ன குட்டிங்களில் அது அம்மாவை வந்து ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்டோம். சின்ன குட்டியில் இது 2த்தையுமே போட்டு எல்லா ஆடும் முட்டும்போது இது வந்து அதை பார்த்து கத்தும், அது வந்து இதை பார்த்து கத்தும். அப்புறம் 2 வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு படுத்துக்கும். நம்ம மனுஷங்களில் எப்படியோ அப்படி தான் இதுங்களும். அது அம்மாவை தேடுது, அண்ணனை தேடுது, தங்கச்சியை தேடுது. நம்ம வந்து அதை பிரித்து கொடுத்துட்றோமா, அது அந்த ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஆடுங்களை வந்து நம்மளை நம்பி வளர்க்குறோம். அதாவது நம்மளை நம்பி தான் அதுங்க இருக்குது. அதுங்களை வந்து காசுக்காக கொடுத்துட்றோமே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இதுமாரி பிரிக்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோட அம்மாவை விட்டுட்டு பிரிக்கிறோமே, அது அம்மாவை கொடுக்குறோமே, தேடுமே அப்படிங்கும்போதெல்லாம் இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ரொம்ப அதிகம். அது எங்களுக்கெல்லாம் கேட்கவே வேணாம். வளர்க்குறது மேய்க்கிறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. மன உளைச்சல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, மன கஷ்டம். அது ரொம்பவே இருக்குது இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு. வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, பார்த்துக்குங்க.
நெத்தி வேலை தலைவாணி வச்சு தூங்குதுன்னு நினைக்கிறேன். உடுக்கம்மா, எங்கே உன் பிள்ளை? 2 பேரும் அங்கே இருக்கானுங்க. இன்னொருத்தவனை எங்கே? சேட்டையாச்சு அவன். போய் கிடக்காண்டா அங்கே. இங்கே பாருங்க, அந்த மூலையில் போய் கிடக்கு பாருங்க. ஏன் இன்றைக்கி எல்லாம் அப்படி படுத்துருக்கு? என் தங்கம் தான் அம்மாவோட படுத்துருக்காங்க. அம்மா என்ன கலரில் இருக்குது, புள்ள லவையாச்சும் ஒரு வேறு கலர் இருக்கா பாருங்கள். கண்ணங்கரேன்னு இருக்கான். இங்கே பாருங்க, இவங்க தான் நல்ல சூட்டிக்கலான ஆள். இங்கே வந்து அவங்க அம்மா விட்டுட்டு தனியாக படுத்து கிடக்காங்க. ஏன்னு தெரியல. மீதி 2 பேரும் அங்கே கிடக்குறானுங்க. லே, ஏன் 3 பேரும் தனித்தனியாக படுத்து கிடக்குறீங்க? என் தங்கம் தான் அதை பிள்ளையோட படுத்துக்கும். இன்னொரு பிள்ளை எங்கடி அதோ படுத்துருக்கானா? எப்பயுமே இது பிள்ளைய விட்டு பிரியாதுங்க இந்த சேப்பாடு. அதெல்லாம் நல்ல அமைதியான ஆடு. ஆனால் யார்கிட்டையும் அம்புட மட்டும் அம்புடாது. காற்று மேலே காற்று அடிக்குதுப்பா. நம்ம பேசுறது கேட்குதா என்னன்னு கூட தெரியல. உடுக்க இல்லை, உடுக்கையோட பிள்ளை அவங்க ஃபேமிலியோட தூங்குறாங்க. கொம்பை பார்த்தீங்களா? என்னம்மா இருக்குன்னு டெரராக இருக்குது பாருங்கள். முழிக்கிற மொழியை பாருங்கள். எதுக்குடா அப்படி முழிக்கிற? எதுக்குன்னு இப்படி முழிக்கிற சொல்லு. எதுக்கு முழிக்கிற? கொம்பு இது என்ன கொம்பு? குத்துனா அப்படியே குடல்லாம் வந்துடும் போல இருக்குது தனியாக. ஏண்டி அப்பா, பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குடா. இப்படியா வச்சுப்பாங்க அவங்க பிள்ளை 2 பேரும். இவனும் தலைச்சி ஏற்று தான் 2 குட்டி போட்டான். இவன் 2 குட்டி நல்லா போர்டாக நல்லா சூப்பராக இருக்கான் பாருங்கள். நம்ம வந்து நேற்று தான் கூட்டினோம். மணிமேடை தான் வந்து காலையிலே கூட்டி கொடுத்துட்டு போனாங்க. நேற்று கூட்டினது காட்டி இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் கொட்டா. நாளைக்கு ஒரு நாள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். 4 அன்றைக்கெலாம் பார்த்தா கொஞ்சம் கசகசன்னு ஆகிடும். வந்து வெயில் அடிச்சுன்னா தெரியாது, மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க இன்றைக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். வராங்க ஒருத்தவங்க, பால் கறக்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க. நம்மளை பார்த்துட்டா சரி உடனே பால் கறக்கணும். வாங்க வாங்க பாடி தங்கம், இங்கே வா, சொரிஞ்சிக்கலாம். இங்கே வா, பால் கறக்கும் பா. வாங்க வாங்க அம்மா, பா பால் கறக்கும் பா. வாங்க வாடி வாடி, ஏறி வாடி, ஏறி வாடி பட்டும் வாடி தங்கம். வாங்க வாங்க, கிட்டக்க வாங்க, இங்கே வாங்க. நீ என்னம்மா, உனக்கு என்ன செய்யணும்? அவன் தான் பால் கறக்க சொல்லுவான். உனக்கு என்ன? உனக்கும் கறக்கணுமா? பால் கறக்க மாட்டியே? எத்தனை லிட்டர் கறப்பீங்க? எத்தனை லிட்டருமா கறக்குப்பா? ஒரு 10 லிட்டர் கறக்குமா? சரி. கையை நம்ம மேலே ஏறி போனது திரும்பி வந்து நிற்கிது பாருங்கள். நான் பால் கறந்து விடணுமா? நான் கறக்க மாட்டேன். நான் கூப்பிட்டப்ப நீ வரல, இப்போ நான் ஏன் கறக்கணும்? நான் கூப்பிட்டேன்னே எம்மா நேரமாக கூப்பிட்டேன். எனக்கு என்னன்னு மேலே போனேன், இப்போ என்ன கீழே இறங்கி வந்து நிற்கிற? அதெல்லாம் முடியாது, கறக்க முடியாதுடா. ஆமாம், ஆனால் தங்கமே தங்கமே மூஞ்சி சொந்து போச்சு பிள்ளைக்கு. இங்கே வா, கிட்டக்க வா. பால் கறங்க, பால் கறங்க, பால் கறங்க. கறந்தாச்சு, கறந்தாச்சுடி. போதும் டீ, நிறையா கறந்துச்சுடி தங்கம். மீதி சாயந்தரமாக கறந்துக்கும். போதும், இன்றைக்கி அவ்வளோதான். மீதி சாயந்தரமாக கறந்துக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா, நல்லா முடிச்சுடா. ஆனத்தி வலிக்குது. போதும் போதும், சாயந்தரம் அப்புறம் ஒரு 10 லிட்டர் கறக்கட்டும். சரியா? என்னத்த செய்யறது இதை?
நம்ம கையை நம்ம கறக்கணும்னு வச்சிங்களேன், கையை வாயால் தள்ளி தள்ளி பின்னாடி கொண்டுட்டு போவோம். இப்படி 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 தள்ளும், சிக்னல் கொடுப்பாங்க பால் கறந்துவிடா அப்படின்ட்டு. கூப்பிட கூப்பிட வீராப்பா போன மேலே ஏறி உங்கள் அம்மா பக்கத்துக்கு. இப்போ என்ன அந்த அங்கொண்டு இது. சரி, இந்த அங்கம் குட்டி போட்டதும் நிறைய கறக்கும். சரியா? இப்போ போதும், இப்போ போதும் பட்டோ. ஏறி போய் படுங்க, மேலே ஏறி போய் படுங்க. போங்க போங்க. நன்றி தங்கம். ஏன்? தூக்கம் கலைஞ்சிச்சா? தூக்கம் கலைஞ்சிச்சா? சரி போய் தூங்கு போ. இப்போ என்ன சத்தம் கேட்டுச்சு உனக்கு? வா. சரி வா. டென்ஷன் ஓவர் டென்ஷன். போய் படு போ. வா. போங்க போங்க.